ஸோ காய்ஸ் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியட்நாம் போகிற வீடியோ டே 1ல் பார்ட் 2 தான். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்ட் 2 எப்படின்னு புரியும். ஸோ இப்போ திருச்சிலேருந்து ஃப்ளைட் ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ளைட் வியூலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளைட் எடுத்து கொஞ்சம் நேரம் கூட அவ்வளோ, ஒரு 5 மினிட்ஸ் கூட அவ்வளோ. அதுக்குலாம் நம்ம தஞ்சாவூர் வந்துட்டோம். மேப்பில் பார்த்தோம் தஞ்சாவூருக்கு மேலே பறந்துட்டு காமிச்சு தஞ்சாவூர், ஆனால் அப்படி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிய தவிர கேமராக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு மேலே வரையும் எல்லோரும் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிச்சு. வாஷ்ரூம் இல்லை சீட் எதுவும் மாற்றினா இல்லை பேக்லேருந்து எதுவும் எடுக்கணும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஆனால் இன்னும் ஃப்ளைட் ஹைட் இறங்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சமாக காது அடக்கி இருந்தாலும் அப்படியே லைட் ஒரு மாதிரி பண்ணி காது அடை போட்டுறது. ஸோ இப்போ தான் நமக்கு மேலே ஏறி முடிக்கும். லைட்லாம் போட்டு ஏசி வர ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் எல்லாம் ஆஃப் ஆகி கிடச்சி, லைட் ஏசி எல்லாம் ஆஃபில் இருந்துச்சு. ஸோ டேக் ஆஃப் பண்ணும்போது எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் ஏசி போட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி நார்மல் ஆகிட்டு டெம்பரேச்சரு. இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து நமக்கு ஃபுட்டு வாங்குறீங்களான்னு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். என்னென்ன ஃபுட்டு இருக்குதுன்னு எதுவும் கேட்கல, பட் ஃபுட்டு வாங்குறீங்களான்னு கொண்டு. ஸோ எது வாங்கினாலும் ஹை ரேட்டாக தான் இருக்கும். ஒரு காஃபி சும்மா ஏர்போர்ட்லேயே ப்ரைஸ் கூடியாக தான் இருக்கும். ஏர்போர்ட்டில் வாங்குறத விட இங்கே அதோட கூடியாக தான் இருக்கும். இங்கே உள்ள புக்கை காமிக்க பாருங்கள், மெனு புக்கை. ஸோ எவ்வளோ ப்ரைஸுங்க பாருங்கள், எல்லாம் டாலர் ப்ரைஸில் தான் போட்டிருக்கு. நான் பாருங்கள் காமிக்கேன், இதான் போட்டிருக்கு பாருங்கள். எம்ஒய்ஆர்னு போட்டிருக்கு. எம்ஒய்ஆர்னா என்ன கணக்குன்னு தெரில. 4.19 போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது போல். இதெல்லாம் நமக்கு மேலே எப்படி தருவாங்க தெரியல. எங்கள் அடுப்பு எதுவும் வச்சுருப்பாங்களா இல்லை எதுவும் பாயில்டு பண்ணதை வச்சுருப்பாங்களான்னு தெரில, பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ வெளியே பார்க்கணும். நம்ம அதுக்குள்ளே கடல் கிட்ட வந்துட்டோம். கடலை கரெக்டாக பீச் இப்போ தான் கிராஸ் பண்ணுறோம். ஸோ கடல் வந்துட்டுனா இது நமக்கு எந்த பகுதியாக இருக்கும், மேப்பை பார்த்தா வந்து தெரியும். மோட் எடுத்து பார்ப்போம். ஸோ நாகப்பட்டினம் அந்த வழியாக வந்து நம்ம போயிருக்கோம். நாகப்பட்டினம் அந்த கடலுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கேருந்து இப்போ எங்கே போக போகிறோம்னா இந்த இடத்துல வியட்நாம் இங்கே இருக்குது. இந்த பிளேஸ்க்கு போக போகிறோம். பூக் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போக போகிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 4.5 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஆகுது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காமிக்கணும். இங்கே மேப்பை ஜூமிங் எடுத்துக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இங்கேருந்து இங்கே போக போகிறோம். ஸோ பாருங்கள், ஒரு புக்காக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃப்ளைட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க எப்போ என்னென்ன பண்ணணுன்னு. ஸோ இப்போ வந்து தண்ணிக்குள்ளே இறங்குச்சுன்னா இந்த மாதிரி ஏர் பேக்லாம் ஓப்பன் ஆகிடுமா, இல்லை போய்க்கலாமா, தரையில் என்ன இந்த மாதிரி குடிஞ்சிட்டா தப்பிச்சிடலாமா. பட் ஃப்ளைட் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இதுக்கு தப்பிச்சு யாரையும் கேள்விப்பட்டதில்லை. 1-2 பேர் ரேராக தப்பிச்சு தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆனாலும் இவங்க இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க, நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கிற மாதிரி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். ஃப்ளைட்டில் ஏறி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. பட் நானும் தூங்கி பார்த்தேன், எனக்கு தூக்கம் அப்படி ஒன்றும் வரல. தூங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் முழி பெட்டின மாதிரி ஆகிட்டு, திடீர்னு அவங்க ஏதாட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்களே பேசுகிறாங்க, முழி பெட்டின மாதிரி ஆகிட்டு. ஸோ முழிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு தான் பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமாக ஆகிட்டு. பாருங்கள் எத்தனை பிளெயின் நிற்குன்னு. ஸோ இங்கே வந்து பார்க்கும் எல்லாம் பெரிய பெரிய பிளெயினாக தான் நிற்கி. இதில் வீடியோவில் ஒரு 3 பிளெயின் பார்த்துட்டோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த பிளேன் பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எல்லாம் ஏர் ஏசியா ஃப்ளைட்டு தான் போல். செம சூப்பராக பெருசாக இருந்துச்சு. மலேசியா ஏர்போர்ட்டும் செம பெருசாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் எல்லாத்துலேயும் ஃப்ளைனாக தான் கவர் பண்ண முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு பார்த்தா ஃபுல்லாக ஏரோப்ளைனாக தான் நிற்கி. இது நமக்கு பார்க்கும்போது நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிறையா நிற்கிற மாதிரி இருக்குது. கைஸ் ஃப்ளைட் வந்து இப்போ லேண்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். இறங்கி முடிச்சுட்டு பார்ப்போம் வெளியே எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து மலேசியா ஏர்போர்ட்டில் இருக்கோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னொன்று ஃப்ளைட்டில் ஏறி போனோம் புக்கெட்டுக்கு. ஸோ இப்போ வந்து மலேசியா ஏர்போர்ட்டில் ஒரு 4 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணுவோம். அங்கே மலேசியா ஏர்போர்ட்டை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது பெரிய ஏர்போர்ட்டாக இருந்துச்சு. வெளியேருந்து பார்க்கும்போது நிறையா பிளெயின்ஸ் நின்றுச்சு. நம்ம ஊரில் டவுன் பஸ் நிற்கிற மாதிரியும் பிளெயினே நிறையா நின்றுச்சு. ஸோ வெளியே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹை கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து மலேசியாவில் இருக்க கோலாலம்பூரில் இருக்கோம். இது வந்து மலேசியாவில் இருக்க கோலாலம்பூர். ஸோ இப்போ இங்கே உள்ள ஏர்போர்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்தோடனே கொஞ்சம் லிக்கர் ஷாப் தான் இருக்குது ஸ்டார்டிங் எடுத்தோடனே. ஸோ எல்லாம் வானவடி டப்பா மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்குள்ளே நம்ம போகிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இங்கனுக்குள்ள நல்ல மால் மாதிரி நிறையா இருக்குது. அதே லிக்கர் ஷாப் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்சி சென்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மலேசியாவில் ஏர்போர்ட் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம திருச்சி ஏர்போர்ட்டோட ரொம்ப பெருசாக இருக்குது. திருச்சி நிறையா பெர்ஃப்யூம்ஸ் அது தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு டைம் போகிறதே தெரியாது இந்த ஏர்போர்ட்னால். திருச்சி ஏர்போர்ட்டில் சும்மா உட்காந்து போர் அடித்து போயிட்டு. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் இங்கே வந்து சுற்றி பார்க்க எல்லாம் கடையாக இருக்குது, வித்தியாசமாக எல்லாம் இருக்குது. மலேசியாவில் வாட்செல்லாம் செமையாக வச்சுருக்காங்க. சீக்கோ அதுன்னு எல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் பிராண்டடான வாட்சாக வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் போய் பார்த்துட்டாங்க. எப்போ நம்ம ஃப்ளைட் டைமிங், எந்த கேட்டுக்கு போகணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் தான் கிளம்பி போக போகிறோம். இதில் வந்து ஈஸியாக நம்ம நடந்து போனால் டக்குன்னு போகிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மலேசியாவில் இருக்கோம். இவங்க ஊரில் நம்ம தான் ஃபாரினர். ஸோ நம்ம தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். ஸோ இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியுமா? துரியன் ஃப்ரூட். இதில் தான் இங்கே நிறையா டிஷ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். துரியனில் சாக்லேட் இதுன்னு இருக்குது. இப்போ தான் சாக்லேட் கடையே பார்க்கேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லிக்கர் கடையாக தான் பார்த்துருக்குது. இப்போ தான் சாக்லேட் கடையே பார்க்கேன். கோகோனட்டில் சாக்லேட்டு, மேங்கோவில் சாக்லேட்டு, ஃபுல்லாக சாக்லேட்டாக தான் இருக்குது. வந்து சாக்லேட் ஷாப் போல் ஃபுல்லாக. ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்கள். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன் சாக்லேட்லாம். ஸோ இந்த ஃப்ரூட் நம்ம ஊரில் ரொம்ப பார்க்க முடிய மாட்டேங்குது. பட் இங்கே நிறையா விளையும் போல். ஃபுல்லாக துரியன்லேயே போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரூட்டு யாரும் சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் சாப்பிடுவோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்கோம் சொல்லுங்கள். நம்மளுக்கு இதெல்லாம் இவங்க வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் டேஸ்ட் பார்க்கறதுக்கா. ஸோ நம்ம இந்த 3 லைன் ட்ரை பண்ணோம். ஒன்றில் வந்து துரியன் மட்டும், ஒன்றில் துரியன் பைனாப்பிள் சேர்ந்த மாதிரி இன்னும். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. துரியன் ஃப்ளேவர் அப்படியே வந்துச்சு. ஸோ இவங்க ஊரில் அதிகமாக விளையிறதுனால இவங்களுக்கு சீப்பாக கிடைக்கிறனால துரியனில் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் பார்ப்போம் வேறு என்னங்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் துரியன் தான் இருக்குது. அங்கே வரல, இங்கேயும் துரியோன், இங்கேயும் துரியோன். பார்க்குற இடம்லாம் துரியோன் தான். இந்த ஃப்ரூட்டை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த துரியன் ஃப்ரூட்டை? நம்ம வந்து இந்த இதுவும் வாங்கி பார்த்துருக்கோம், சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு வாங்கி பார்த்துருக்கோம். ஆனால் ஃப்ளைட்டில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, துரியன் பழமே ஃப்ளைட்டில் அலோடு கிடையாது போட்டிருப்பாங்க. பட் இவங்க எல்லாம் இவ்வளோ வச்சுருக்காங்க. பட் இந்த ஸ்வீட்டு துரியனில் செஞ்ச ஸ்வீட் மட்டும் ஃப்ளைட்டில் அலோடு போல். ஸோ அப்படியே ஒரிஜினல் ஃப்ரூட்டாக கொண்டு போனால் அலோடு கிடையாது. ஸோ அந்த ஸ்மெல்க்கோ எதுக்கும் தெரில. ஸோ நம்ம போய் பில் போட்டு சாப்பிடும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட்டு. எல்லோரும் ஏர்போர்ட்டில் கீழே படுத்து தூங்குதாங்க. என்னன்னே தெரில. நம்ம ஊரில் இப்படி படுத்தா எல்லோரும் வரணும் வித்தியாசமாக பார்ப்பாங்க. பட் இங்கே கீழே படுக்காங்க. தரம் வந்து வெல்வெட்டில் உள்ளது. ஸோ பாருங்கள், இங்கே வரும்போது எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லோரும் அப்படி சும்மா நார்மலாக கீழே படுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள ஸ்நாக்ஸை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம ஊரில் உள்ளதிலே பட் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. கீழே ஃப்ரூட்ஸு நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் பேர் மட்டும் வேறு இருக்குது. எல்லாம் இங்கே உள்ள மலேசியாவில் காசுபடி இருக்குது. ஸோ பப்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் இது சின்னதாக பாக்கெட்டில் வைப்பாங்க, இங்கே பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே போய்கிட்டே இருப்போம். அடுத்து பார்ப்போம். இங்கே நிறையா கடை பூட்டி கிடக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் டைம் படி இப்போ மணி எத்தனை, 3:15 தான் ஆகுது. பட் இங்கே உள்ள டைம் படி இங்கே இப்போ 5:30. ஸோ டைம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 5:30 இல்லை 5 மணி இருக்கும். ஸோ கரெக்டாக எவ்வளோ தெரியல, மொபைலில் தான் பார்க்கணும். ஸோ அங்கே பாருங்கள், 1-2 கடை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மீது எல்லா கடையும் பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட இதுக்கு போயிட்டுருக்கோம். நமக்கு வந்து P19 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் டக்குன்னு. அடுத்த ஃப்ளைட் இறங்கி 3 ஹவர்ஸில் அடுத்த ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், நிறையா இந்த தூங்குறதுக்கு பில்லோ தான் வச்சு விற்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பில்லோ தான் நிறையா பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் ஒருக்க வாங்கி ட்ரை பண்ணுவோம். பாருங்கள், அதுக்குள்ளே இன்னொன்று லிக்கர் ஷாப் இருக்குது. ஸோ நிறையா லிக்கர் ஷாப்பாக தான் இருக்குது. ஸோ அது ஊட தான் கொஞ்சம் தான் அந்த சாக்லேட் அதுன்னு இருக்குது. இப்படி ஃபுல்லாக லிக்கர் ஷாப்.
ஸோ இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த வழியாக தான் நடந்து வந்தோம், இல்லை வந்து இப்போ கீழே இல்லை இறங்கி வரோம், ரொம்ப சுற்றி போயிட்டு வரோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் பஸ், நம்ம ஊரில் டவுன் பஸ் நிற்கும்ல, இல்லை பஸ் ஸ்டாண்டு முன்னே நிறைய பஸ் நிற்கும்ல, அதே மாதிரி நிற்குங்க பாருங்கள். இந்த ஃப்ளைட்லாம் நிற்கி இந்த சைடு பார்த்தா ஃப்ளைட்டு வரிசையாக 10, 20, 30, 40 ஃப்ளைட்டுக்கு மேலே தான் இருக்குங்களாம் நிற்கும். ஸோ அந்தளவுக்கு பெரிய ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் சைனீஸ் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. இங்கேருந்து பார்க்க எல்லோரும் நம்ம சைனீஸ் பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் பட் வேறு வேறு கண்ட்ரியில் உள்ளவங்க யாருக்குன்னா ஒரே மாதிரி இருக்காங்க, சைனீஸில் உள்ளவங்க மாதிரி. நம்ம தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். ஸோ பாருங்கள், பார்க்குறவங்க எல்லாம் சைனீஸ் மாதிரி தான் இருக்காங்க. வந்து பாருங்கள், நம்ம ஏர்போர்ட் ஒரு ஃபுல் வியூ தெரியுது. இங்கே ஒரு ஃப்ளைட்டு கிளம்போதுன்னு நினைக்கிறேன். கிளம்புறோம், இப்போ தான் வந்திருக்கான்னு தெரில. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஏரோப்ளைன் நிற்கின்னு. ஸோ இதெல்லாம் லக்கேஜஸ், அவங்க ஒருத்தவங்க போட்டுவிட்ட லக்கேஜஸ். இங்கே பார்த்தோம், அதே இது லாங்கில் இங்கே பாருங்கள், லாங்கில் பார்த்தா இன்னும் நிறையா ஃப்ளைட் நிற்கி. இது ஃபுல்லாக ஒரு கம்பெனி, அது ஃபுல்லாக ஒரு கம்பெனி, தனித்தனி கம்பெனியாக நிற்கி. இதை மாதிரி அந்த சைடும் இருக்குது இன்னும். ஸோ ஆக மொத்தம் பார்த்தா இன்னும் நிறைய ஃப்ளைட்ஸ் தனித்தனி பிராண்ட் வைஸ் பாட்டி வச்சுருக்காங்க போல். இது ஃபுல்லாக ஏர் ஏசியா, அந்த சைடு ஃபுல்லாக வேறு ஏதோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளைட் ஏற போகிறோம். மலேசியாவிலேருந்து புக் ஐலாண்டுக்கு ஏற போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பின்னு சொல்லியிருந்தாங்க, P8 or 9 சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்து எல் மாற்றிட்டாங்க. அதே ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டுக்குள்ளே. உள்ள வந்தாச்சு. ஹலோ, தேங்க்யூ. நம்ம 32C கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி தள்ளி போகிறோம். இங்கே சீட் நம்பர் இங்கே போட்டிருக்கு. ஸோ கடைசி 32C. ஸோ கைஸ், நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மலேசியாவிலேருந்து வியட்நாமில் இருக்க புக்கட் ஐலாண்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஊர் டைம் படி பார்த்தா நம்ம ஊரில் வந்து டைம் 5:30 தான் ஆகுது. ஸோ 5:30 தான் ஆகுது. ஆனால் மலேசியா டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8 ஆக போகுது. ஸோ இது மேலே உள்ளது வந்து மலேசியா டைம், கீழே வந்து நம்ம ஊர் டைம். ஸோ ஒரு 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மலேசியாவில் பாருங்கள் நல்ல வெயில் உச்சி வெயில் ஏற மாதிரி இருக்குது. காலையில் 8:30, 9 மணி ஆக போகுது. நம்ம ஊருக்கு இதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஊருக்கு முன்னாடி இங்கே தான் வெயில் வந்துடுது. ஸோ ஒருத்தர் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நைட் ட்ராவல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் நம்ம வெளியே ஃப்ளைட்டுக்கு வெளியே உள்ள எதுவும் அந்தளவுக்கு எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டேயில் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம வெளியே இருக்க நேச்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ளைட்டில் பார்க்கும்போது கீழே தெரியுது எல்லாத்தையும். ஸோ இன்னும் தரையில் தான் போய்கிட்டு இருக்கு. ஐ திங்க் இப்போ ஏற்றுவாங்க. இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் வீல் மேலே இருக்குது, ஃப்ரண்ட் வீல். இப்போ ஃப்ளைட் மேலே பறக்க ஆரம்பிச்சுட்டு கைஸ் கீழே அந்த இதை பாருங்க கைஸ், அது வந்து ஹோட்டலாக தான் இருக்கும். தங்கிறதுக்கு பார்த்திங்களா ஒரு தென்னை மரம் மாதிரியே வச்சுருக்காங்க. அதுலலாம் நம்ம தங்கெல்லாம் ரேட்டு கூட தான் இருக்கும், ஹையாக தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரொம்ப தூக்கமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நைட்டு அந்த ஃப்ளைட்லேருந்து தூக்கமே இல்லை, ஃப்ளைட் சத்தத்துக்கும் திடீர்னு தூக்கமே இல்லை. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துருந்தோம். திடீர்னு முழிப்பு தட்டோன்னு எந்திச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தா ஏதோ தீவு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது நம்ம போகிற தீவு. அந்த தீவு போகிற புக்கட் ஐலாண்ட். ஸோ நம்ம வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஆனால் பட் இந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே தான் நம்ம வந்து மலேசியாவிலேருந்து புக்கட் ஐலாண்டுக்கு வர்றதுக்கு. ஸோ இது அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். என்னடா இவ்வளோ பெரிய கரண்ட் கம்பியாக இருக்குது. பார்த்தா இங்கே அந்த இன்னொன்று ஐலாண்ட்லேருந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து கரண்ட் கொண்டு வராங்க போல். ஸோ அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இருந்துச்சு இந்த வியட்நாம் கண்ட்ரி புக்கட் ஐலாண்டு. ஸோ இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆக போயிட்டு ஸோ அப்படி உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு. ஏன்னா நம்ம வந்து புக்கட் ஐலாண்ட் வந்துட்டோம், அங்கேக்குள்ளே போய்ட்டு ஒரு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு. ஸோ அப்படியே ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தரையில் இறங்க ஆரம்பிச்சிட்டு ஸோ கொஞ்சம் லேண்டிங்கில் மட்டும் லைட்டாக அந்த ஷேக்கான மாதிரி இருந்துச்சு. லைட்டாக ஒரு மீடியமாக ஷேக் ஆச்சு. உங்களுக்கே வீடியோவில் பார்த்தா தெரியும். பட் இருந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. டக்குன்னு வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஸோ காய்ஸ் தான் நம்ம வந்த ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்லேருந்து தான் வந்திருக்கோம். வந்துட்டு பஸ்ஸில் போவோம். புக்கட் ஐலாண்ட்லேருந்து இறங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம டிரைவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம டிரைவர் நிற்பாங்க, நம்ம ஏறிட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டிதான். சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம போகிறதில் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இதுதான் புக்கத் ஐலாண்ட் ஏர்போர்ட். ஸோ பார்த்துக்கோங்க. ஆனால் நிறையா ஹிந்தி, நிறைய சைனீஸ் அந்த அப்படி உள்ளவங்க தான் இருக்காங்க. சைனீஸாக இல்லை என்னன்னு தெரில, என்ன லாங்குவேஜ்னு. ஸோ இங்கே செக்கிங் நடக்கு. ஸோ செக்கிங்லாம் முடிச்சு தான் போக முடியும் போல். அப்படியெல்லாம் வெளியே போக முடியாது போல், சும்மா விட்டோன்னே. இல்லை பாஸ்போர்ட்லாம் காமிச்சு தான் வெளியே விடுவாங்க போல்.